தேகம் பெற்று வந்து முழுசா தெரிஞ்சுக்காம போதே கடவுளை பற்றிய அறிவு. வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலையே, கடவுளை எப்படி அறிந்து அடைந்து அம்மயம் ஆக வேண்டும் என்ற அறிவில்லாம போறீங்களே, இந்த மானிட தேகம் அதுக்கு தானே நீங்க பெற்று வரீங்க. நான் ஏன் பிறந்தேன் எத்தனை பேருக்கு கேள்வி இருக்கிறது. இப்படியே பார்த்துட்டு இருந்தா காலம் போயிடுமே, மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, ஐயோ அதை சற்றும் நும்மாலே தடுக்க முடியாதே. ஆதிசங்கரர் கேட்கிறாரு, டேய் என்னடா பண்றீங்க? எதுக்கு? இலக்கண சூத்திரத்தை படித்துக் கொண்டிருந்தார்களாம். அத பார்த்து ஆதிசங்கருக்கு கோவம் வந்ததாம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சம்பிராப்தே சந்நிஹிதி காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரும் கரணே. உன்னை வந்து இந்த டுக்ரும் கரணே காப்பாத்துமா? டுக்ரும் கரணேனா வடமொழி சமஸ்கிருத அந்த இலக்கண நூல் இருக்கு இல்லையா? சமஸ்கிருத இலக்கண நூலினுடைய சூத்திரம், ஃபார்முலா. அந்த டுக்குரும் கரணேன்னு யாரோ ஆதிசங்கரர் முன்னாடி காசியில வைகறை பொழுதுல இவர் கங்கையில் குளிச்சிட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகும்போது திண்ணையில உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தானா, டுக்குரும் கரணே வந்துதான் ஆதிசங்கரர் கோவம். முட்டா பசங்களேன்னாராம். கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனை பாடுங்கடா. உனக்கு சாயங்காலம் ஒண்ணு வரும்ல, கூற்றுவன் வருவான் இல்லையா? அப்ப இந்த டுக்ரும் கரணை வந்து உன்னை காப்பாத்துமான்னு கேட்டாராம். இப்ப ஆதிசங்கரர் இருந்தா பாரதி சொன்னானே, தேடிச் சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடத் துன்பம் மிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் புரிந்து நரை கூடிக் கிழப் பருவம் எய்தி கொடும் கூற்றுக்குப் பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நாம் பாரதி. வாழ்க்கையே வாழத் தெரியலையே, இதுவாடா வாழ்க்கை, இப்படியே போதே. அப்ப அந்த மாதிரி வாழ்வதுன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இறைவனை நினைக்க வேண்டாமா?